வணக்கம் children, this is மாலதி. நாம இன்னைக்கு nature of roots of a quadratic equations பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆக்சுவலா இந்த இருபடி சமன்பாட்டுடைய மூலங்கள் அப்படினா அதாவது roots of the quadratic equation வேற எதுவுமே கிடையாது. நம்ம ax² + bx + c = 0 அப்படிங்கற இருபடி சமன்பாட்டுடைய பொது வடிவம் இல்லைங்களா? General form of a quadratic equation is ax² + bx + c = 0. இதுக்கு x க்கு ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்புறம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அண்ட் ஃபைனலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது காரணிப்படுத்தல் முறை, வர்க்க பூர்த்தி முறை, அதுக்கு அப்புறம் சூத்திர முறையையும் பயன்படுத்தி நம்ம x ஓட இரு மதிப்புகள் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அந்த இரு மதிப்புகள் தான் நம்ம ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதாவது நம்மளுடைய இந்த இருபடி சமன்பாட்டுடைய மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மூலங்கள் இருக்கு இல்லைங்களா? x க்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த ரெண்டு வேல்யூஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த b² - 4ac அத வந்து நம்ம del அப்படினு குறிப்பிடுவோம். del = b² - 4ac. இந்த ஃபார்முலாலையே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரூட்ஸ் தனியா என்னென்ன மதிப்புன்னு கண்டுபிடிக்காம அந்த ரூட்கள் வந்து எப்படி இருக்கும், ரெண்டு எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த மதிப்பு வச்சு நம்ம முடிவு செய்ய போறோம். அதுதான் இந்த முழு பயிற்சியிலும் நம்ம பார்க்க போறோம். அப்ப எப்படி இந்த டெல்லோட மதிப்பு நம்ம இதுக்கெல்லாம் மதிப்பு போட்டு கண்டுபிடிக்கும் போது ஒருவேளை ஒரு பிளஸ் நம்பர் நமக்கு ஆன்சரா வந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு எக்ஸ் வேல்யூஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் நம்பர்ஸா இருக்கும். இந்த ரெண்டு எக்ஸ் வேல்யூ ரியல் நம்பர்ஸாவும் வேறு வேறு மதிப்புகள் கொண்டதாகவும் இருக்கும். அதனால நம்ம தமிழ்ல சொல்லணும்னா மெய்யெண்கள் மற்றும் சமமற்ற மெய்யெண்களா இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த டெல்லோட மதிப்பு ஒரு பிளஸ் நம்பரா, அதாவது மிகை எண்ணாக வரும்போது நமக்கு அப்படி ஒரு ஆன்சர் இருக்கு. அது ஒருவேளை அந்த டெல்லோட மதிப்பு 0க்கு ஈக்குவலா வந்துச்சு, நமக்கு 0 தான் இதனோட ஆன்சரா வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் நம்பர் வேல்யூஸா இருக்கும். அந்த x ஓட ரெண்டு மதிப்புகளும் ரியல் நம்பர்ஸா இருக்கும், ரெண்டும் சமமான மெய்யெண்களா இருக்கும். ஒரு 5 அப்படின்னு ஒரு x க்கு வேல்யூ வந்துச்சுன்னா இன்னொரு x க்கும் அதே 5 தான் வரும். ஒருவேளை -2 ன்னு ஒரு x க்கு வேல்யூ வந்ததுன்னா இன்னொரு x க்கும் அதே -2 தான் வேல்யூ வரும். அதனால தான் மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா டெல்லோட மதிப்பு 0க்கு ஈக்குவலா இருக்கும்போது. ஒருவேளை டெல்லோட மதிப்பு நமக்கு ஒரு குறை எண்ணாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், if it is a negative number, நமக்கு இமேஜினரி ரூட்டா தான் கிடைக்கும். அதாவது மெய்யெண்கள் அல்லாத எண்கள் தான் நமக்கு அதனுடைய மூலங்களாக கிடைக்கும். அப்ப அது ஈக்குவலா அன்ஈக்குவலான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது நாட் அ ரியல் நம்பர்னு சொல்லிட்டாவே போதும். இப்போ இனி வந்து நம்ம இது பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாமா? Example 3.40. Determine the nature of roots for the following quadratic equations. பின்வரும் இருபடி சமன்பாட்டுகளின் மூலங்களின் தன்மையை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம பாருங்க ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இதுல a வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்க போறோம். x² ஓட கோஎஃபிஷியன்ட் தான் a ஓட வேல்யூ, அதே போல x இன் கெழு தான் b ஓட வேல்யூ, அதே போல மாறிலி உறுப்பு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c ஓட வேல்யூ, அதனோட சைன்ஸோட நம்ம எடுத்து எழுதிட்டோம். நம்ம இப்போ டெல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். del = ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்க போறோம். del is b² - 4ac. இப்போ b ஓட வேல்யூ நமக்கு -1ங்களா, சோ -1 the whole square -4 into a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ -20. சோ -1 the whole square +1 ஆ மாறிடுச்சு. minus into minus plus 4 2s are 8, 80 ன்னு கிடைக்குது. சோ 1யும் 80யும் கூட்டினா 81. இப்போ எப்படி இருக்குன்னா டெல்லோட வேல்யூ greater than 0, மிகை முழுவாக இருக்கு இல்லீங்களா? சோ இட் இஸ் a positive number. சோ நம்ம என்ன சொல்லலாம், the roots are real and positive இருந்தா unequal roots வரும். so unequal. அதுவே தமிழ்ல எழுதணும் அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை தமிழ்ல எழுதிட்டோம். Second question, 9x² - 24x + 16 = 0. அதாவது 9x² - 24x + 16 = 0. இதுல a மதிப்பு நமக்கு இந்த 9, b ஓட வேல்யூ -24 and c ஓட வேல்யூ 16, x² ஓட கெழு a, x இன் கெழு b, மாறிலி உறுப்பு c. அதனால அதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ டெல்லோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். del is b² - 4ac. b அப்படினா -24 the whole square -4 into a ஓட மதிப்பு 9,
C யோட மதிப்பு 16 ன்னு சொல்லிட்டு 24 into 24 ஸ்கொயர்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இதுக்கு அப்புறம் 24 ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க 6 7 5 7 6 அப்படினு வருது. மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 48 into 9 48 into இது ரெண்டையும் பெருக்குறோம் 36 into 16 6 6 36 3 21 36 6 7 5 so 576 அப்படினு வருது. so del ஓட value is equal to 0. 0 வா இருந்தா del ஓட value 0 வா இருந்தா நம்ம என்ன சொல்லலாம், the roots are ரியலாவும் இருக்கும் ஈக்குவலாவும் இருக்கும். ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் சமமான மெய்யெண்கள் அப்படின்னும் மூலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சமமான மெய்யெண்களாக இருக்கு அப்படின்னும் எழுதிட்டோம் தமிழ்ல. அடுத்து தேர்ட் क्वेश्चन 2x square minus 2x plus 9 is equal to 0. இதனோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதாவது இதனுடைய மூலங்கள் ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ 2 னும் b ஓட வேல்யூ -2 னும் c ஓட வேல்யூ 9 எழுதிட்டோம். இப்போ del ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். b square minus 4ac b ஓட வேல்யூ -2 the whole square minus 4 into a ஓட வேல்யூ 2 c ஓட வேல்யூ 9. இது 4 ன்னு ஆயிடும். இது பாத்தீங்கன்னா 4 2s are 8 8 9s are 72. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் -68 ன்னு கிடைக்குதுங்களா del ஓட வேல்யூ. அப்ப del ஓட வேல்யூ எப்படி இருக்கு, less than 0, அதாவது நெகட்டிவ் நம்பரா இருக்கு. அதனால less than 0 del வந்து 0வை விட குறைவானது அப்படி வந்ததனால the roots are not real அப்படி இங்கிலீஷ்லயும் மூலங்கள் மெய்யெண்கள் அல்ல அப்படின்னு தமிழ்லயும் எழுதிட்டோம். Example 3.41 the first question, find the value of k for which the quadratic equation kx square minus of 8k plus 4 into x plus 81 is equal to 0 has real and equal roots. அதாவது இருபடி சமன்பாடு kx square minus of 8k plus 4 into x plus 81 சமம் 0 இன் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் k இன் மதிப்பை காண்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துட்டு அதனுடைய மூலங்கள் சமமாகவும் மெய்யெண்ணாகவும் இருக்குட்டாங்க. அதாவது a quadratic equation has been given and they have said that the roots are real and equal அப்படினு சொல்லிட்டாங்க. அப்படினா நமக்கு என்ன அர்த்தம் அப்படினா del ஓட வேல்யூ equal to 0 அப்படினு அர்த்தம். ஏனா roots are real and equal அப்படினா அவங்களே கொடுத்துட்டதனால நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படினா del is equal to 0, அதாவது மூலங்கள் சமமான மெய்யெண்கள் அப்படினு இருக்காங்க. அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படினா del is equal to 0 னு தாராளமா எடுத்துக்கலாம். இப்ப del ஓட ஃபார்முலாவை இடது பக்கம் எழுதணும், வலது பக்கம் அதோட மதிப்பு 0 னு அப்படியே வெச்சுக்க போறோம். so b square minus 4ac is equal to 0. பாருங்க இந்த இருபடி சமன்பாட்டுல x square ஓட கெழுவை a வாவும் x ஓட கெழுவை b ஆவும் மாறிலி உறுப்பை c ஆவும் எடுத்து வச்சிருக்கோம். ஏனா x square coefficient is a, x coefficient is b and the constant term is c. அதனால அது முதல்ல நாம எடுத்து வச்சிட்டு இப்போ b and ac ஓட values சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுதான் b ஓட வேல்யூ minus of 8k plus 4 the whole square minus 4 into a ஓட வேல்யூ k and c ஓட வேல்யூ 81 is equal to 0. இப்போ இது பாருங்க இந்த ஹோல் ஸ்கொயர் இதுக்கும் சொந்தம்ங்கனால -2 ஹோல் ஸ்கொயர் வந்தா பிளஸ்ஸா மாறிடும். இப்போ இது என்ன ஆயிடும் அப்படினா 8k plus 4 the whole square ஆயிடும். மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 324 k is equal to 0. இது a plus b the whole square form க்கு எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். so 8k the whole square plus 2ab plus b square minus 324k is equal to 0 னு a plus b ஃபார்ம்ல whole square ஃபார்ம்ல எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டோம். இது என்ன ஆகும் அப்படினா 64k square னு மாறும்.
இங்க என்ன ஆகும் அப்படின்னா 8 2 சார் 16 இல்லைங்களா, 16 4 சார் 64 64k பிளஸ் 4 ஸ்கொயர் 16, இது மைனஸ் 324k சமம் 0 வருது. பாருங்க இதுவும் தான் ஒத்த உறுப்புகள். ஸோ பாருங்க இதுல இருந்து இதை கழிச்சுட்டு பெரிய நம்பருக்குரியான மைனஸ் போட்டு போறோம். அப்ப 64k ஸ்கொயரும் இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா மைனஸ் 260k அப்படின்னு வரும். பிளஸ் 16 0ன்னு போட்டோம். பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் 2 ஆல டிவைட் பண்ண முடியும். இது 2 ஆல இது 2 ஆல இது 2 ஆல இது 2 ஆல இது எல்லாத்தையும் 2 ஆல வகுக்கிறோம். அப்படி வகுக்கும் போது 32k ஸ்கொயர் minus 130k plus 8 0ன்னு வருது. மறுபடியும் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ், இரட்டைப்படை எண்களா இருக்குங்களா, அதனால 2 ஆல வகுக்க போறோம் நம்ம. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்ப டிவைடட் பை 2 போடுங்க ரெண்டு சைடுலயும். அப்ப இங்க 16k ஸ்கொயரும் இதுல 65kனும் இது 4னும் நமக்கு கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் a quadratic equation in K. அப்ப K க்கு ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க நம்ம காரணிப்படுத்துகிற முறையில பண்ணிக்கலாம். 16 4 வாட்டி 64, என்ன 64 அப்படின்னா பிளஸ் 64. இங்க என்ன சைனோ அத நீங்க போட்டுக்கணும். இந்த பிளஸ் சைன் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு காரணிகள் இதுக்கு கண்டுபிடிப்போம். அந்த ரெண்டு காரணிகளோட குறியும் ஒரே குறி தான், ஒரே மாதிரியான குறி. அப்புறம் ரெண்டையும் கூட்டணும்னு சொல்லுது. நமக்கு 65 வேணுங்கிறதுனால 164 டைம்ஸ் 64 கூட்டினா 65 வந்துடும். ஆனா இங்க மைனஸ் 65னால ரெண்டுக்கும் மைனஸ் சைன். ஸோ இதுக்கு முன்னாடி 16 இருக்கனால அந்த 16ஆல நம்ம இங்க ரெண்டையும் வகுக்கிறோம். பாருங்க இது 4 வாட்டினாவும் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது எழுதும் போது ஸ்ட்ரெயிட்டாவும் எடுத்து எழுதிக்கலாம். எப்படி ஸ்ட்ரெயிட்டா எழுதுறதுன்னா k equal to இதனோட சைனை மாத்தி நம்ம 1/16, அதே மாதிரி k equal to இதனோட சைனை மாத்தி +4 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவும் எழுதலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 16k - 1 into பாருங்க கீழே ஒரு k போடுவீங்க, மேல ஒரு 4 போட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம 1/1 ஸ்டெப்பாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் பண்ணிக்கலாம். அப்ப k ஓட வேல்யூ நமக்கு 2 கிடைக்குது. பாருங்க இதனோட குறிய மாத்தி அப்படியே 1/16னும் இதனோட குறிய மாத்தி ஸ்ட்ரெயிட்டா ஈக்குவல் டு 4னும் நம்ம இந்த k ஓட வேல்யூஸ் ரெண்டு வேல்யூமே கண்டுபிடிச்சோம். இவ்வளவுதான். அதுலயே செகண்ட் क्वेश्चन, find the values of k such that the quadratic equation k plus 9 into x square plus k plus 1 into x plus 1 is equal to 0 has no real roots. அதாவது k plus 9 into x square plus k plus 1 into x plus 1 சமம் 0வின் மூலங்கள் மெய் இல்லை எனில் k இன் மதிப்பை காண்க. நமக்கு கொடுத்திருக்கிற இருபடி சமன்பாட்டை எடுத்து எழுதிட்டோம். quadratic equation has been taken and written here. இதுல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரியல் ரூட்ஸ் இல்லைன்றாங்க. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு மெய்யெண் மூலங்கள் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டெல்லோட மதிப்பு 0வை விட குறைவானது அப்படின்னு தெரியும். அதை நம்ம எழுதிட்டோம். ஸோ ஃபார்முலா லெஃப்ட் சைடுல b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இதனோட மதிப்புகள் இப்போ b யோடது வேணும், a வேணும், c வேணும். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எடுத்து எழுதிக்கலாம். a வந்து x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், அதாவது x ஸ்கொயர் இன் கெழு a, b யோட மதிப்பு x இன் கெழு k plus 1 and c யோட மதிப்பு 1ன்னு நம்ம இந்த இருபடி சமன்பாட்டை இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை பார்த்து abc வேல்யூஸ் எழுதிட்டோம். இதை கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். k plus 1 the whole square minus 4 into a ஓட வேல்யூ k plus 9 and c யோட வேல்யூ 1 which is less than 0. இதை எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். அப்போ k square plus 2k plus 1 a plus b whole square ஃபார்ம்ல இது எக்ஸ்பாண்ட் ஆயிடும். இங்க பாருங்க இந்த 4 உள்ள கொண்டு போய் பெருக்கிக்கலாம். -4 அப்ப -4k -36 less than 0 ன்னு வரும். இப்போ என்னன்னா லைட் டர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கழிக்கலாம். பாருங்க k ஸ்கொயர் இதுல இருந்து இத கழிச்சோம்னா -2k, அப்புறம் இது வந்துனா -35 less than 0 அப்படின்னு வருது. நாம இது ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் இல்லைங்களா, இதனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 35க்கு எடுத்துக்குவோம். -35 அப்ப கழிச்சா நமக்கு 2 வரும். இப்ப 7 5 35 கழிச்சா 2 வரும். இங்க மைனஸ் இருக்கனால ரெண்டுக்கும் வேற வேற குறி, இங்க மைனஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு பிளஸ். அப்போ k -7 into k plus 5 that's less than 0 அப்படின்னு k க்கு மதிப்பு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் இது ரெண்டும் less than 0 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப தனித்தனியா எடுத்துக்குவோம். k -7 less than 0, அதே போல k plus 5 less than 0 ன்னு ஒவ்வொன்றையும் தனியா அந்த இன்இக்வாலிட்டி சைன் போட்டோம். இப்போ k யோட மதிப்பு இந்த -7 அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு வந்து பாருங்க less than plus 7 மாறிடும்.
ஈக்குவாலிட்டி சைன் அதாவது லெஸ் தென் சைன் இருக்கிறதுனால இந்த -7 அந்த பக்கம் போனா +7 மாறிடும். இதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் இங்க இருக்கிற இந்த கேக்கு +5 அந்த பக்கம் போய் -5 மாறும்போது இந்த இன்இக்வாலிட்டி சைன் அப்படியே தலைகீழா மாறிடும். ஓகேங்களா? சோ k ஓட மதிப்பு எதுக்கும் இடைப்பட்டதுன்னா -5க்கும் +7க்கும் இடைப்பட்டது. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் -5 போட்டுக்கோங்க, then less than k. ஏன்னா பாருங்க இந்த -5 k வை விட சிறியது. அப்ப -5 k வை விட சிறியது. ஆனா பாருங்க இந்த k 7 ஐ விட சிறியது. அப்போ less than 7 அப்படின்னு எழுதிடுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா k ஓட மதிப்பு -5க்கும் +7க்கும் இடைப்பட்டது. So the roots lies between -5 and 7 அப்படினும் தமிழ்ல மூலங்கள் -5க்கும் 7க்கும் இடைப்பட்டது அப்படின்னு எழுது. Example 3.42. Prove that the equation x square into p square plus q square plus 2x into pr plus qs plus r square plus s square is equal to 0 has no real roots, and if ps equal to qr then show that the roots are real and equal. அதாவது x square into p square plus q square plus 2x into pr plus qs plus r square plus s square எனும் சமன்பாட்டிற்கு மெய்மூலங்கள் இல்லை என காட்டுக. மேலும் ps சமம் qr எனில் மூலங்கள் மெய்யானவை மற்றும் சமம் என நிறுவுக. அதாவது அவங்க ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்தாங்க, ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனோட ரூட்ஸ் வந்து நாட் ரியல் அப்படின்னு காட்டுங்க. அதாவது மெய்யெண் மூலங்கள் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் காட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பிஎஸும் கியூஆரும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த மூலங்கள் வந்து சமமாகும், ரியலாகவும் ஈக்குவலாகவும் வரும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது பிஎஸும் கியூஆரும் சமமெனில் அதனுடைய மூலங்கள் மெய்யானவையாகவும் சமமான மூலங்களை கொண்டுள்ளதாகவும் அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னு காட்டுங்கன்னு இருக்காங்க. அப்ப நாம என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா b² - 4ac ஓட வேல்யூ, டெல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது நமக்கு நெகட்டிவ்ல வருதுன்னு ஃபர்ஸ்ட் காட்டணும். ஏன்னா நெகட்டிவ்ல வந்தாதானே நமக்கு வந்து மெய்யெண் மூலங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால அன்ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மைனஸ்ல டெல் வேல்யூ வருதுன்னு ஃபர்ஸ்ட் காட்டணும். அதுக்கப்புறம் ps = qr னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அதனுடைய ஹோல் வேல்யூ 0 ஆகுதுன்னு காமிச்சா நம்ம அடுத்து ஃபைனலா காமிக்க வேண்டியது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ங்களையும் காட்டிட முடியும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றது ஃபர்ஸ்ட் அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு இதனோட a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூவை எடுத்து எழுதிக்க போறோம். பாருங்க x² கூட இருக்கிற இந்த அத்தனையுமே a ன்னு சொல்லுவோம். ஸோ a = p² + q². அதே மாதிரி பாருங்க இதுதான் x, இது கூட இருக்கிற எல்லாமே நம்ம b அப்படின்னு சொல்லுவோம். சோ 2 * pr + qs இந்த மொத்தமும் b. அப்புறம் x இல்லாத மீதி இருக்கிற இந்த டேர்மை நம்ம c அப்படின்னு சொல்லுவோம், which is r² + s². அப்ப முதல்ல a b c ய கரெக்ட்டா பார்த்து எழுதணும். a அப்படின்றது x² உடைய கெழு, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². அதே போல b அப்படிங்கிறது x ஓட கெழு, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. அப்ப x விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாம் x சுத்தி இருக்கிறது எல்லாம், அப்புறம் அது இல்லாம தனித்து இருக்கிறது x இல்லாம x² இல்லாம தனித்து இருக்க கூடியதை நம்ம மாறிலி உறுப்பு அப்படிங்கிறோம், which is a constant. அத கரெக்ட்டா சீன் எழுதி நம்ம இப்படி ரெடியா வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டெல்லோட வேல்யூ எதுல கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலால b² - 4ac ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். So b² அப்படிங்கிறது பாருங்க இதன 2 * pr + qs the whole square minus 4 * a க்கு p² + q², c க்கு r² + s² அப்படினு கிடைக்குது. என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, இந்த ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கொடுப்போம். அப்ப என்ன ஆகும் 4 * pr + qs the whole square minus நம்ம என்ன பண்ணிக்கலாம் 4 வெளியே வச்சுக்குவோம், வச்சுக்கிட்டு p² r² p² s² plus அடுத்தது q² r² plus பாருங்க q² s² அப்படினு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் பெருக்கிட்டோம். இந்த ரெண்டு பைனாமியல் எக்ஸ்பிரஷன்ஸையும் பெருக்கிட்டோம், வெளியே 4 வச்சிருக்கோம். பாருங்க இதுலயும் 4 இருக்கு, இதுலயும் 4 இருக்கு. சோ 4 வெளியே எடுத்துட்டு ஒரு பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம். இது a + b the whole square ஃபார்ம்ல இருக்கிறது பாருங்க.
PR plus QS the whole square இது மொத்தமும் A இது மொத்தமும் B அதனோட whole square அப்படின்னா எப்படி வரும் A square plus 2AB plus B square இப்படி தானே நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் இது என்ன ஆகும் P square R square plus 2PQRS plus Q square S square வருமா இதுதான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் என்னென்ன P square R square plus 2PQRS plus Q square S square பாருங்க இந்த நாலு வெளிய எடுத்தனால இது எல்லாத்துக்கும் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போலாம் அப்ப மைனஸ் P square R square minus P square S square minus Q square R square minus Q square S square அப்படினு இதுக்கு எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டு எழுதிட்டோம் ஏன்னா நாலு வகை வெளிய எடுத்துட்டோம்ங்கறதுனால ஓகேங்களா இப்ப பாருங்க நான் இதுக்கான லைக் டர்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் பாருங்க plus P square R square க்கும் minus P square R square க்கும் போயிடுச்சு அப்புறம் வேற என்ன பாருங்க plus Q square S square இருக்கு இங்க minus Q square S square இருக்கு அதையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு 4 into இங்க என்ன உள்ள என்ன இருக்கு அப்படினா எல்லாத்துக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம் பாருங்க மைனஸ் இத முதல்ல எழுதிக்கலாம் அப்புறம் இத எழுதிக்கலாம் அப்புறம் இத எழுதிக்கலாம் ஏன் அப்படினா பாருங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு நமக்கு இப்படி வந்திருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் வந்து p square r square கடைசில இந்த மாதிரியும் நடுவுல இந்த டேர்மும் அது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் p square s square எழுதிக்கலாம் செகண்ட் டேர்மா இந்த +2pq/s எழுதிட்டு லாஸ்ட் டேர்மா q square r square னு எழுதிக்கலாம் எழுதிட்டோம் அப்படினா பாருங்க இப்போ இதுல பாருங்க இதுலயும் மைனஸ் இருக்கு இதுலயும் மைனஸ் இருக்கு இது மட்டும் தான் பிளஸ் இருக்கு அப்ப உள்ள இருக்கு டோட்டலா மைனஸ் வெளிய எடுக்கிறோம் ஏன் மைனஸ் வெளிய எடுக்கிறோம் அப்படினா இந்த டெல்லோட வேல்யூ நெகட்டிவா இருக்குன்னு சொல்லணும் இல்லீங்களா அப்ப அது நமக்கு வாய்ப்பு இருக்கு உள்ள இருக்கிற மைனஸ் வெளிய எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால நம்ம மைனஸ் வெளிய எடுத்துட்டு இது எப்படி எழுதிடலாம்னா p square s square minus 2pqrs plus q square r square இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க ps the whole square நம்ம இதே மாதிரி நம்ம மாத்தி எழுதலாம் பாருங்க இப்படி இருக்குறத இப்படி ஆன்சர் எழுதிக்கோங்க அது மாதிரி இப்படி இருக்குறத நான் எழுதுறேன் பாருங்க p square s square minus 2pqrs plus q square r square இருக்கு இதுல pr முன்னால இருந்தா p square r square அப்ப இத என்ன எழுதிக்கலாம் ps முன்னால எழுதிக்கலாமா அப்புறம் பாருங்க இது qr இங்க qs இருக்குதுனால இங்க qs இங்க qr இருக்குனால இங்க qr போட்டுக்கலாமா அப்புறம் இங்க பிளஸ் இருந்ததனால இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கனால இங்க மைனஸ் போட்டுக்கலாமா இப்போ இதுக்கு ஹோல் ஸ்கொயர்னா இது அப்போ இதுக்கு பதிலா நம்ம இந்த இடத்துல இத எழுதிக்கலாம்ல என்னென்ன equal to -4 into ps minus qr the whole square அப்படினு மாத்தி எழுதிட்டோம் இப்போ நமக்கு டெல்லோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது -4 into ps minus qr the whole square கிடைச்சிச்சா அப்ப என்ன மதிப்பு இங்க போட்டாலும் p கோ s கோ qr க்குலாம் என்ன நம்பர் வேல்யூஸ் போட்டாலும் இது பாசிட்டிவ் ஆகும் ஆனா இங்க முன்னாடி மைனஸ்னால இருக்கா அப்ப டோட்டல் வேல்யூ என்ன ஆகும் நெகட்டிவ் ஆகுமா இதுல இருந்து என்ன தெரியுது del less than 0 இதுல இருந்து என்ன தெரியுது மூலங்கள் மெய் எண்கள் இல்லை அப்படினு தெரிஞ்சிச்சு அது இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படினா the roots are not real அப்படினு எழுதிட்டோம் ஒரு விஷயம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ரெண்டு விஷயம் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வர போறோம் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க ps is equal to qr அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ பாருங்க இதுல கொண்டு போய் இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் del is equal to -4 into ps க்கு பதில் qr னு போடலாம் அப்ப இந்த ps க்கு பதில் என்ன போட்டுக்கலாம் qr minus qr the whole square அப்ப டெல்லோட வேல்யூ -4 into 0 னு மாறி டெல்லோட மொத்த மதிப்பும் 0வா மாறிடும் இல்லைங்களா அப்போ டெல் மதிப்பு 0 ஆ இருந்தா இதுல என்ன தெரியுது if ps equal to qr then the roots are real ஏனா 0 மதிப்பு வந்துச்சுனா அதோட ரூட்ஸ் ரியலும் ஈக்குவலுமா இருக்குங்களா அதனால real and equal அப்படினு தமிழ்ல ps சமம் qr எனில் மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படிட்டு
நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கிலீஷ்ல hence proved அப்படின்னும் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட்டோம். இவ்வளவுதான்.